யாதும் ஊராகி செழித்த மொழி, எவரும் மறவாகி ஜெயித்த மொழி, நன்றும் தீந்தும் விளங்கிய மொழி, என்னும் போய் வாழ்வித்த மொழியாம் என் தாய்மொழி தமிழ் மொழியை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சா சைலஜா. இன்று நான் இந்திய பெண்கள் கால்பந்து அணியில் முக்கியமான வீராங்கனையான பாலதேவி பற்றிய சில முகவரியும் மற்றும் அவரது சாதனைகள் குறித்து பேச விரும்புகிறேன். பாலதேவி தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த கால்பந்து வீராங்கனை. இந்திய கால்பந்து வரலாற்றிலே முக்கியமான இடத்தை பெற்றவர். அவரது பயணமும் சாதனைகள் மற்றும் அவரது அர்ப்பணிப்புகள் நம் அனைவருக்கும் பெரும் ஊக்கமாக இருக்கின்றன. பாலதேவி தமிழ்நாட்டில் கோட்டூரில் பிறந்து எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஆரம்பத்தில் ஒரு சாதாரணமான கிராமத்து குழந்தையாக இருந்த இவர் கால்பந்து மீது இருக்கும் அன்பும் ஆர்வம் மூலம் தன் திறமையை உலகமெங்கும் நிரூபித்தார். அவர் 2015ஆம் ஆண்டில் இந்திய பெண்கள் கால்பந்து அணியில் உறுப்பினராக சேரும் போது இந்திய கால்பந்து உலகில் ஒரு புதிய தரத்தை அமைத்தார். அதுடன் அவர் மங்கோலியாவில் இருக்கும் போது இந்தியா ஆஃப் தி ஈஸ்ட் என்னும் தனித்துவமான கலையும் உழைப்பையும் உலகத்திற்கே அறிமுகம் செய்தார். பாலதேவி கால்பந்து மட்டுமின்றி ஒழுக்கம், உழைப்பு மற்றும் திருப்தி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்திய பெண்கள் கால்பந்து அணி மற்றும் இளைய பெண்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக விளங்குகிறார். சமூகத்தில் பெண்கள் இன்னும் பல்வேறு துறையில் முன்னேற வேண்டும் என்ற தாராளமான எண்ணங்களுடன் பாலதேவி போன்ற வீராங்கனைகள் எங்களையும் எதிர்கால தலைமுறைக்கும் மிக முக்கியமான உதாரணமாக விளங்குகிறார்கள். நன்றி.